நண்பர்களே, காட்டுக்குள்ள ஒரு புளிய மரம் இருக்கு. நம்ம அண்ணன் வந்து புளியங்காய் பறிச்சு நடக்கான். ஏனே புளியங்காய் வீட்டுக்கா? புளியங்காய் ஒரு ஆளு வியாபாரத்துக்கு கேட்டாங்க. சரி, புளி வீட்டுல இல்ல, கொஞ்சம் புளி கிடந்தா கொண்டு வாங்க அப்படின்னு. நம்ம வயல்ல வந்து மரத்தை பார்த்தாச்சு அப்படின்னா பூரா உதக்காய் அடக்கு. உதக்கானா என்னண்ணே? உதக்கானா செங்கா. இது வந்து லேசா உள்ள பச்சையா இருக்கும். காட்டு பார்ப்போம். உதக்காவும் ஒழுங்கா ஆவல நிறைய பச்சை காயா தான் இருக்கு. பச்சை காய் தான் இதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. உதக்காய் ஆக போகுது இப்பதான். சரி, இது இந்த புளில ரேட் எப்படி போகும் கோடி? உதக்காய் அப்படிதான் இருக்கும். இது ரேட் இப்போ 80 ரூபா 90 ரூபாய்ட்ட இருக்கும். ஆனா நம்ம புளி வித்தாச்சு அப்புறம் சூப்பர் ரேட், நல்லா ரேட்டு போகும். ஏன்னா இப்போ எப்படின்னா இது வந்து நம்ம வந்து வச்ச மரம் கிடையாது. சரி, இது வந்து இயற்கையாவே முளைச்சது. எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய குருவிகள் எல்லாம் தின்னுட்டு போட்டுங்க வந்து எச்சம் போட்டது. இது அப்படியே இதுல முளைச்சு தானாவே வளர்ந்த மரம். தண்ணி ஊத்துறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இயற்கையாவே தானா முளைச்சு வந்த பெரிய மரம், ஆலமரத்து நிலவை போல விரிஞ்சு சடையா காய்ச்சி எடுப்பாரு. சரி, இது எவ்வளவு கிலோ வந்து மரத்துல உழுப்புனா உழுவும்? நல்ல புளி ஆயிட்டுனா மேல ஏறி குத்து உழுப்பணும் அப்படின்னா கொத்தா ஆகணும். கொத்தா ஆகணும். மேல ஏறி பாக்குமா வாங்கலாம், ஏறி வந்துட வேண்டியதான். காய் கிலோல தானே? காய் கிலோல நம்ம உழுப்பும் போது பழம் மட்டும்தான் விடும். பழம் மட்டும்தான் விடும், காய் விடாது. நீ பாத்துருவோம். பழம் உழுதா காய் விடாது. எந்த கொப்பளா ஏற போற ஃபர்ஸ்ட்? இந்த மேக்க கொப்பளையா? சரி, மேலே ஏற போறியா? இதுல சென்டர்ல தானா? இந்த கொப்பளை தான் ஏகப்பட்ட கிடக்கு. இந்த கொப்பளை ஆஃபர் இருக்குது. உழு பாப்போம், உழுதான்னு பாப்போம். உழுதுறேன். ஒன்னு உழுது உழு பாப்போம். அண்ணா ஏனே இது பூராமே இந்த அடிபட்டு போய் கிடக்குனே. பொக்கு தான் உழுது. இந்த உழுது. ஆனா இது என்னன்னா பூரா அந்த பொக்கு தான் கரெக்டு தான். பொக்கு தான் உழுது. பொக்கு விழுந்தா ஆகாது. பழம் உழணும்னா 1-2 உழுப்பும்போது நிறைய விழும். அதெல்லாம் காய் விழ முடியுங்கண்ணே. உழாது. பழுத்து நல்லா விளைஞ்சு பழுத்து உளுந்து பழுத்து மட்டும் கீழே விழும். சரி, காய் விழா உதக்காய் விழாது. சரி, அதான் நம்ம பெனிஃபிட். வந்து நம்ம பழத்தை தேடி பார்க்க முடியாது. உழுப்பும்போது உழுதெல்லாம் பழம். சரி, அதெல்லாம் காய். எப்படி ஒரு மாசம் முழுக்க உழுப்புறா ஒரு 3 4 5 ஜாக்கு பிறக்கலாம். 5 ஜாக்குனா புளி என்ன ரேட்டு போகும்? ஆமா, புளிலாம் இப்போ கிலோ என்னென்ன எடுக்காங்க? கிலோ இப்போ நான் அன்னைக்கு எங்ககிட்ட ஹோல்சேல் வாங்குறது 90 ரூபாய்க்கு வாங்குறாங்களே. 90 ரூபாய்க்கு. அவன் கடையில என்ன குத்தியா குத்தாமையானே? நம்ம குத்தாம 90 ரூபா. குத்துன ரேட்டு கூட 140 ரூபா. 140 ரூபா. குத்தி கொட்டை எடுக்கணும்ல. கொட்டை எடுக்க அது ரிஸ்க் தானே. அது எதை வச்சு எடுப்பே? கொட்டையெல்லாம் எடுக்குது. கோணி ஊசி எடுக்கணும். கோணி ஊசி வச்சு குத்தி எடுத்து நைஸா எடுத்தாச்சுன்னா சூப்பர் ஆயிடும். சரி, காம்பஸ்ல உண்டுல காம்பஸ். சின்ன வயசுல ஜாமெட்ரி பாக்ஸ் காம்பஸ் வச்சு இல்ல, பல்ல வச்சு கடிச்சு இழுத்து வந்தாலும் தின்றது. இப்போம்லாம் அப்படி திங்க முடியுமா? சரி. இப்ப எங்க போறேன்? கீழே எப்படி? இந்த லோடியா? இந்த லோடியா? ஆமா. உடையாதானே கப்பு? எப்படி வளைஞ்சு விடுங்க. உடையாதோ? புளிய மரத்தை நம்பி, அதாவது பிடிச்சாலும் புளியங்கம்ப பிடிப்பாங்கல்ல அந்த காலத்துல. ஆமா, கல்யாணம் முடிக்கணும் எங்க வீட்டுல. பின்னால நினைச்சுனா கல்யாணம் முடிச்சாலும் குளிச்சாலும் புளியங்கம்ப பார்த்து பிடிக்கணும்ல. அதான் வளைஞ்சு பிடிச்சி தொங்குனாலும் வாழ்க்கையை கரெக்டா ஓட்டி கொண்டு போயிடலாம் அப்படிமா. ஆமா, அதுக்கு இதான் கதை. பிடிச்சி தொங்குனாலும் உடையாது. முருங்கை பிடிச்சிட விடாது. வாழ்க்கை ஜீவிதத்துல உடையாது. முருங்கை பிடிச்சா உடஞ்சி விழுந்து கிடப்போம். முருங்கை பிடிச்சோம்னா நொறிஞ்சு விழுந்துருக்கோம். இதான் நல்லா இருக்கு. ஒரு வழி. ஆனா உடையவே இல்லை கீழே வர வரைக்கும் உன் வீட்டுக்கு. ஒரு வழி. இதுதான் ஏனே உன இனி எத்தனை கிலோண்ணே? நான் இப்போ 65 கிலோ. 65 கிலோ உடைய முடிக்கிற இந்த கொப்பு. இந்த கொப்பு எப்படி தாங்க வந்தது? மேல இருந்து கொப்பை தாவி கீழே பொத்து விழுந்துருவேன். மேல இருந்து அது தாவி அப்படியே அடுத்த மாதிரி தாவி கீழே வந்துருவேன். சரி. இது வந்து நம்ம கிராமத்துல இதெல்லாம் ஒரு கலை. இது ஒரு சுவாரஸ்யமா செய்யுது. ஆனா வந்து அவன் பயில ஏழு வாங்கி இடிச்சுதா கிடக்கணும். இல்ல, கொலை வெட்டி கிடந்தான். போயிட்டான். சரி, இப்போ நாங்க இப்போ புளிய மரத்தை உழுப்பியாச்சு. இதுல என்னதான் பாப்போம். என்னது இருக்கு உள்ள? காட்டுக்குள்ள போவோம். உள்ள காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்க போறோம். அப்படிதானே? ஆமா. காணலையோனே போயிட்டான். செருப்பு வாரில 8 பேர் வச்சா போ. ஏனே மரத்துல இடத்துல கால் வளவாம இருக்கதான் செருப்பு கீழே போட்டு வருதுண்ணே. இதுல கிரிப் இருக்கு. ஆமா, இந்த கிரிப் வந்து நல்ல காலை பிடிச்சு மேல போகும். நம்ம இங்க நின்னுட்டே வந்து என்ன இருக்கலாம். ஆமா,
இப்படி தொங்கிட்டு அப்படியே மேலே ஏறிடுவேன். 7000 ரூபா. மேலே ஏறிடலாம். ஜம்முன் இருக்கு. சரி வாங்க போமா என்ன எங்கே போ அங்க போமா. வா. எல்லா கப்புக்கும் பேர்லாம் இருக்குன்னா ஒரு கப்பை பிடிச்சானே மரம் ஏறதுல சர்வீஸ் தானே. நம்ம மலையாளி குரங்கு விளையாடுது. மலையாளி குரங்குலாம் விளையாட்டு எப்படி தெரியுமா? புளிய மரத்தான் பெருமாள் விளையாடுது. உச்சில அடைப்போம். இதுல உச்சில ஆமா ஏழு கம்பை தூக்கி போட்டு ஓடிடணும், மேலே ஏறிடணும். சரி சரி. அவன் எடுத்துட்டு ஓடி வந்து நம்ம அவன் எடுத்துட்டு வர முன்னாடி நம்ம மேலே ஏறிடணும். இதான் மலையாளி குரங்கு விளையாடுது. சரி சரி. அது ஒரு சின்ன வயசுல சுவாரஸ்யமா விளையாடுது. இப்ப இந்த விளையாட்டு கிடையாது. முன்னாடிலாம் சின்ன வயசுல மேல இருந்துட்டு தான் பியாளுது. சேட்டை பண்ணது புளியமரத்துக்காரன் சண்டை கிடந்தால எங்க போனோம் தெரியலையே. எங்கட புரியல. வெட்டி முடிச்சு கொண்டு போயிட்டான். அங்கிரு வெட்டி முடிச்சு போயிட்டான். ஆமா விரவு பறிக்கிட்டானுவன். சரி ரைட்டு, நான் அந்த விரவு நான் பறி போட்டுக்கானு பாரு. விரவு கொண்டு போறா. விரவு தான் வெட்டி போட்டுக்கானுவன். கொப்பு அரைக்கிருக்கான். அந்த கொப்பு அரைக்கிருக்கான். ஆட்டுக்கு மிஸ்டர் கொடி வெட்டிருக்கானே. மிஸ்டர் கொடினே. மிஸ்டர் கொடி கிடக்கலன்னா இது ஆடு நல்லா திங்கும். மிஸ்டர் கொடி ஏனே? மிஸ்டர் கொடி இது ஆட்டுக்கு நல்லா இறவனால சத்துள்ள உணவு. சரி சரி. மிஸ்டர் கொடி நம்ம ஆட்டுக்கு போட்டோம்னா நல்லா பால் இருக்கும், நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும். சரி சரி. மிஸ்டர் கொடி போட்டாச்சு அப்படின்னா 1 மாசத்துல ஆடு நல்லா உண்டாயிரும். அதான் இப்ப கூட சேர்ந்தோம்னா அதாவது 6-7 மாசம் வளர்க்குது, 1 மாசத்துல நல்லா உண்டாகும். வளர்ந்த மிஸ்டர் கொடி எப்படி இருக்குன்னு நடக்கலாம் கொடி. இது இந்தா இதான் மிஸ்டர் கொடி. இது மேல கிடக்குது. ஆமா இந்த கொடி பேர் தான் மிஸ்டர் கொடி. இதான் நல்லா ஆடு விரும்பி இருக்குமானே. இது முன்னால ஆட்டை என்ன சொல்லணும்னா பிடிச்சி பறிக்க ரிஸ்க் தானே இல்லையா? இது ரிஸ்க் கிடையாது. ஆட்டுக்கு பிடிங்கி விடுறது ரிஸ்க். ஆட்டை மேல ஏத்தி விட்டுற வேண்டியதுனே. மேல ஏத்தி விட்டுலாமா? ஆட்டெல்லாம் மேல ஏத்தி விட்டோம்ல. சரி சரி. மேல ஆட்டை மேல ஏத்தி மேல நின்னு அவளதே தின்னு முடிச்சிடும். அதனால மிஸ்டர் கொடியில எல்லாம் வந்து இதான் ஒரு இது. சரி சரி. சரி ஓடி வந்ததுல ஒரு முள்ளு அடிக்கு பாரு. முள்ளோ கட்டி காலையும் குத்திட்டு. ஆமா இங்க இரு. என்ன இருக்குல இந்த இருக்குது. கேட்க ஊச்சலானே இருக்கு. எப்படி எவ்வளவு மேலே ஏறி பாரு. என்னடா காலில் நறுக்குன்னு ஏறிச்சுன்னு பார்த்து பின்னாடி கேட்டு பின்னாடி பின்னாடி என்ன இருக்குல. ஆமாம் அது போட்டு பிடிங்கணும். வாய வச்சு கடிச்சு எடுத்தாச்சா? நாங்கள் இங்கே தான் போகணும். உள்ளோடியா? அதான் எடுத்தாச்சு. எடுத்தாச்சாடி பண்ணி விட்டாச்சு. உள்ள இருக்கட்டு உள்ள குத்தாதானே? இனிமே அது குத்த பாதி நொச்சு விட்டோம்ல, மனையை நொச்சு விட்டோம்ல. சரி சரி. ஏதாவது காட்டு உள்ள எதுன்னு பார்க்க முடியுமாப்பா? காலில் முள்ளுக்குலாம் முள்ளு குத்துனா எனக்கு ஏகப்பட்ட முள்ளு தான் இருக்கு. இதெல்லாம் காடுகளில் சுற்றி அடித்து பார்த்தது தானே.